ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறது எந்த அளவுக்கு வாஷ் பண்ணாக்கா இந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணால் நம்ம ஹேர் நல்லா க்ரோத் இருக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மல் குளிக்கிறது நீங்கள் ஷாம்போ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி குளிச்சுக்கோங்க. இல்லை நான் போட்டு இருக்கிற வீடியோ பார்த்து அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ உங்களுக்காகத்தான். நம்ம முடி நல்லா வளர்ச்சி கொடுக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்து, நல்லா சாஃப்ட்டு ஷைனிங்காக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பயன்படுத்தணும்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இது ராத்திரி அரிசி கழுவுன தண்ணி, அடுத்து காலையில் சாப்பாடு சேர்த்து கழுவுன தண்ணி. பாருங்கள், மேலே இந்த அளவுக்கு அவ்வளோ கலராக தண்ணி இல்லை, நல்லா இதுவாக தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி கழுக்கிக்கணும்னா இன்னும் நல்லா ஏன்னா நைட்டு ஏன்னா காலையில் தான் இருக்கிற தண்ணி யூஸ் பண்ணலாமே இல்லை இந்த மாதிரி நான் குளிக்கும் போது தலைக்கு நான் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி நைட்டுதும் காலையிலதும் நான் எடுத்து வச்சுக்குவேன். ரெண்டும் லாஸ்ட்டு குளித்து எல்லாம் ஆயிட்ட பிறகு அதில் இந்த மாதிரி கலக்கிட்டு இதில் தேவையான அளவுக்கு அலோவேரா ஜெல்லு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிப்ஸு தான். நல்லா ரூட்டு நம்மளுக்கு வளர்ச்சி கொடுக்குது. இந்த அரிசி தண்ணினால அவ்வளோ ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கிது. அது இல்லாமல் நல்லா ஷைனிங் இருக்குது. நீங்கள் காலையில் வச்ச கஞ்சி தண்ணி இருந்தால் கூட நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அரிசி தண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லு. கஞ்சி தண்ணி அதே மாதிரி தான். உங்கள்கிட்ட கஞ்சி தண்ணி இருந்தால் கூட இது மாதிரி அரிசி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தலைக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதுவும் கஞ்சி தண்ணி நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு வடிகட்டி வச்சுட்டு இல்லை ஒரு காட்டன் துணியில் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த கஞ்சி தண்ணி அந்த பல்ப்பில் கூட உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கிறேன். அது ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும்போது நம்ம என்ன அலசினாலும் நம்ம தலையில் ஃபுல்லாக அந்த அரிசி இது அந்த பல்ப்பு தூள் அதெல்லாம் ஒட்டிக்கும். ஏன்னா அது நம்ம கஞ்சி தண்ணி வச்ச பிறகு அது மேலே ஒரு பால் ஏடை கட்டுற மாதிரி கட்ட பாருங்க. அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு வடிகட்டி வச்சு இல்லை ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரிசி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஞ்சி தண்ணி ஏன் போட்டு அரிசி தண்ணி தான் நினைக்குவீங்க. அரிசி தண்ணியும் சரி கஞ்சி தண்ணியும் சரி ரெண்டும் ரொம்ப நல்லது. நம்ம முடி வளர்ச்சிக்கு நம்ம ரூட்டுங்களுக்கு நல்ல லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிட்டு உங்கள் முடியை நீங்கள் நார்மல் எந்த தண்ணி இல்லைன்னா குளிச்சு இது பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இந்த மாதிரி ஒரு டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. நைட்டுதோ காலையிலதோ நான் அரிசி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வேந்தால் நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன் கஞ்சி தண்ணி கூட நீங்கள் எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வடிகட்டி வச்சு இது க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் தேவையான அளவுக்கு அலோவேரா ஜெல்லு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் முடி எந்த அளவுக்கு இருக்குது, ஏன் முடி இருக்கிறதுக்கு நான் ஒரு 2 டீஸ்பூன், ஏன்னா அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இதில் லாஸ்ட்டு நம்ம குளிச்சல் ஆகிட்ட பிறகு ஃபைனல் வாஷ் பண்ணுறோம். இதில் 1 டீஸ்பூனு இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா எடுத்துக்கலாம். ரொம்ப லென்த்து முடி இருக்கிறவங்க, கொஞ்சம் முடி இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி மீடியம் சைஸ் இருக்கிறவங்க ஒரே 1 டீஸ்பூன் போதும் அலோவேரா. நல்லா அலோவேரா இந்த தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இல்லை அலோவேரா கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஜாரில் கூட போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிங்கன்னா இந்த அலோவேராவும் இந்த தண்ணி அரிசி தண்ணி நல்லா கொஞ்சம் தேவையான ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இல்லை உங்கள் கையால் போட்டு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட்டு குளிச்சிட்ட பிறகு எல்லாம் ஆகிட்ட பிறகு லாஸ்ட்டு இது போட்டு உங்கள் தலைக்கு இதில் வேறு எதுவுமே மிக்சிங் பண்ணாதீங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா உங்கள் முடியை நல்லா மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணிட்டு நார்மல் இதே தண்ணியில் தான் இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற தண்ணியிலே உங்கள் தலையே அலசுங்க. இல்லை வேறு எந்த தண்ணியும் யூஸ் பண்ணாதீங்க. இல்லை அப்படி இதில் உங்களுக்கு இல்லை இந்த அரிசி தண்ணி இது ஸ்மெல் அவ்வளோ பிடிக்காதுன்னா சில பேருக்கு, அப்போ இந்த அலோவேரா ஜெல் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபுல் ஷாம்புயில் ஒரு பாதி ஷாம்பு, அதாவது ₹1 ஷாம்பு, ரொம்ப லென்த்து லாங் முடி இருக்குன்னா ஃபுல் ஷாம்பு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை கம்மி முடி இருக்குதுன்னா பாதி ஷாம்பு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அலசிட்டு உங்கள் தலையே வரலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. இருந்தாலும் நான் ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டே நான் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஆயிட்ட பிறகு லாஸ்ட்டில் இதில் அலோவேரா ஜெல்லு போட்டு கையால் நல்லா பிசங்கி எடுத்து இந்த மாதிரி அலோவேரா ஜெல்லு போட்டு நல்லா கையால் இது பண்ணி அப்படியே நான் குளிச்சுட்டு வருவேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக நல்லா சாஃப்ட்னஸ்ஸு ஷைனிங் எல்லாம் கொடுக்குது. எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா ரூட்டோ நம்மளுக்கு வளர்ச்சி கொடுக்கும், ஸ்ட்ரென்த்தோ கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கஞ்சி தண்ணியும் அது அரிசி தண்ணியும் இதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லு. அது இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கும்போது இதில் டோனரும் உங்களுக்கு ரெடி பண்ணி போட்டுருக்குறேன்.
அடுத்து வந்து ஃபேஸ்க்கு முகத்துக்கு நம்ம முகம் கழுவி பண்ணிட்ட பிறகு இந்த டோனர் நம்ம முகத்துக்கு அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஆன் பெயின் கூட ட்ரை பண்ணலாம். இது வேற பெண் தான் ட்ரை பண்ணணும்ல, லேடிஸ் ஜென்ஸு 2 பேரும் இது ட்ரை பண்ணலாம். சின்ன பசங்களுக்கு கூட இந்த அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணாதவே அவங்க தலையை இந்த தண்ணியில் வாஷ் பண்ணலாம். வேந்தால் இதில் கொஞ்சம் ஷாம்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அலோவேரா ஜெல்லு இல்லை அலர்ஜினாக்கா, அலோவேரா ஜெல்னால உங்களுக்கு அலர்ஜி இருக்குதுனாக்கா நீங்கள் கொஞ்சமாக இதில் ஷாம்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன பசங்களுக்கு கூட இந்த அரிசி தண்ணியில் அவங்க ஹேர் வாஷ் பண்ணி பாருங்க. பையனாக இருந்தாலும் சரி பொண்ணு இருந்தாலும் சரி அவ்வளோ சீக்கிரம் முடியும் கொட்டாது, நல்லா வளர்ச்சி கொடுக்கும். கொட்டுற முடி கூட இது நல்லா நம்ம ரூட்டுங்களுக்கு போய் ஸ்ட்ரென்த்து பண்ணி கொடுக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணுங்க. வெறும் அரிசி தண்ணியிலே அதை குளிச்சுட்டு எல்லாம் ஆயிட்ட பிறகு நான் அப்படி தான் இதில் வாஷ் பண்ணிட்டு வருவேன். அலோவேரா ஜெல்லு கொஞ்சம் எடுத்து மிக்ஸி ஜாரில் இல்லை கையில் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த அலோவேரா ஜெல்லு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கையில் இது பண்ண பிறகு என் முடியை அலசிட்டு இந்த தண்ணியில் இதில் ஷாம்போ மறுபடியும் வேறு தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ண மாட்டேன். அதனால தேவையான அளவுக்கு நைட்டு அரிசி தண்ணி காலையிலோட அரிசி தண்ணி எடுத்து இது ஒரு துணி போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். கஞ்சி தண்ணி எடுத்தாலும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அரிசி தண்ணி தானே எதுவுமே இருக்காது இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஒயிட்டு அந்த கடைசியில் நிற்கிது, அந்த ஒயிட் எப்படி நிற்கிது, எவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் தெரியுங்களா, நல்ல ரூட் கொடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மேலாக ஒரு தண்ணி கழுவிட்டு அதை எடுத்துடுங்க. அது ஏன்னா ரொம்ப டஸ்ட்டு, அது நீங்கள் என்ன கழுவி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ க்ளீனாக இருந்தாலும் அரிசி அந்த ஃபஸ்ட்டு தண்ணி நம்ம கழுவிட்டு 2வது தண்ணி 3வது தண்ணியும் நம்ம கழுவி அதில் ஊற்றும் போது கடைசியில் நம்ம எடுக்கும் போது அந்த ஒயிட் நம்மளுக்கு வேணும் ஃபேஸ் பேக்கை ஃபேஸ் க்ரீம் பண்ணுறதுக்குன்னா ஒரு மாதிரி கருப்பு கலர் மாதிரி இருக்கும், ஆனால் அவ்வளோ ஒயிட்டாக இருக்காது. இந்த மாதிரி சொல்லியிருந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக ரிசல்ட் கிடைக்கிது. நான் இப்படியே தான் பயன்படுத்துகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பிடிக்காதவங்க இதில் கொஞ்சம் ஷாம்பு போட்டு கூட தலையே ஒரு 5 நிமிஷம் லைட்டாக மசாஜ் பண்ணணும். இது போட்டோமா இதில் அப்படியே அலசிக்கலான்னு இல்லை, இந்த அளவு மசாஜ் பண்ணணும். அந்த ரூட்டுங்களுக்கெல்லாம் இது நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக அது மசாஜ் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு முடிய நல்லா வளர்ச்சி, நல்லா கொட்டாது, நல்லா ஸ்ட்ரென்த்தாக நல்லா லாங் ஹேராக வளரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான அரிசி தண்ணியும் கஞ்சி தண்ணியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் ஷாம்பு மிக்ஸ் பண்ணி கூட அவங்க தலையை நீங்கள் வாஷ் பண்ணலாம். அலோவேரா ஜெல்லு வேண்டாம், ஏன்னா சின்ன பசங்க அப்புறமா இருக்கும் அவங்க ஒரு ஏஜ் ஆன பிறகு அப்புறமா யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு நல்லா முடி வளர்ச்சி கொடுக்கணும் சின்னதுலேருந்துனாக்கா. சின்ன பசங்களுக்கு கூட இந்த மாதிரி அரிசி தண்ணியில் அவங்க ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. கண்டிப்பாக முடி கொட்டுறத நிற்கும். வயசானவங்க இருக்கிறவங்க கூட இப்போ கூட ரொம்ப முடி கொட்டுது, முடியே இல்லாத வச்சு போட்டு வாரினால் ரொம்ப பெஜாராக இருக்குது, அவ்வளோ முடி வருதுன்னா நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஏஜுக்காரங்க தான் இது யூஸ் பண்ணல, எந்த ஏஜ் இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு முடி ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.